மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ் முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக அமைதி இழந்து நிற்குது அந்த நாடு. தொடர் போராட்டங்களால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த ஒரு வருஷத்தில் நல்ல நிலைமைக்கு வருவான்னு நினைச்சா அது இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிருக்கு. இந்த நிலைமையில இந்தியா தன்னுடைய விசா, அதாவது பங்களாதேஷ் மக்களுக்கு விசா கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய எம்பசி இருக்கு இல்லையா, அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எனவே பங்களாதேஷை சேர்ந்த நபர்களுக்கு இந்தியா வருவதற்கான விசா இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்தமாக தடை விதிக்கிறாங்க. இது எத்தனை காலத்துக்கு தடைன்றது தெரிவிக்கல, ஆனால் திரும்ப அறிவிப்பு வர வரைக்கும் இந்த விசா தடை இருக்குன்றாங்க. இந்த நிலைமையில வேகமாக பங்களாதேஷ் நாங்களும் அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு பங்களாதேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய டெல்லி சார்ந்த அந்த விசா இஷ்யூ பண்ணக்கூடிய சென்டர்ஸை அவங்களும் இழுத்து மூடுறாங்க. இந்தியா பண்ணுச்சுன்னா பதிலுக்கு நாங்களும் பண்ணுவோம்ல அப்படின்னு காட்டுறானுங்க. ஆனால் அந்த அளவுக்கு என்ன பலன் புரியவே இல்லை. என்ன நடந்து போச்சு அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில், அதாவது 50கள் 60கள் 70 80கள்லாம் பாகிஸ்தானை சேர்ந்த நபர்கள் தான் இந்தியானா நேர் எதிராக இருப்பாங்க. ஆனால் அதை விட டபுள் பங்காக ஆயிட்டானுங்க இந்த பங்களாதேஷ்காரங்க. அவங்கள்ட்ட சுதந்திரம் வாங்கும்போது 1947 பிரச்சனை இருந்துச்சு, எல்லை பிரச்சனையும் கூட. எனவே அந்த பிரச்சனை வச்சு அங்காளி பங்காளி பிரச்சனை வச்சுக்குவேன். ஆனால் இவன் எதுக்கு சண்டை போறான்னு புரியவே இல்லை. இவன் எதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்கானு, அதுவும் இந்தியர்கள் மீது இவ்வளோ கோபமாக இருக்கான்னு என்ன புரியவே கிடையாது. இந்த நிலைமையில பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டம், அதில் அவங்க ஒரு கத்துறானுங்க என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு காசு அனுப்புறதை நிறுத்துங்கள். இவங்க எப்போ காசு அனுப்புனாங்க இருந்துச்சு அப்படிதான் கத்துறானுங்க. இந்தியாவுக்கு காசு அனுப்புறதை நிறுத்தினா இந்தியாவே காலி, இந்தியாவை பங்களாதேஷ்னால என்னமும் செய்ய முடியும் இப்படின்னு கத்திருக்காங்க. இவங்கெல்லாம் தெரிஞ்சுதான் கத்துறாங்களா தெரியாம தான் கத்துறாங்க. இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செய்தி. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ் அதிரடி அறிவிப்பு. அது என்னன்னு கேளுங்க. 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி இருக்கு இல்லையா, இந்தியாவில் வந்து உடனே இறக்குமதி பண்ணுங்க, அதுக்கு அனுமதி தரும். அந்த பக்கம் காசு அனுப்பாதீங்கன்னு இளைஞர்களை போராடும் போது சோறு வாங்கிவோமா அப்படின்னு கவர்மெண்ட் கேட்குது. அந்த லட்சணத்தில் இருக்குது. இந்த நிலைமையில பங்களாதேஷோட பலம் தான் என்ன, பாகிஸ்தானோட பின்புலத்தில் உட்காந்துட்டு பங்களாதேஷ்னால இவ்வளோ சண்டியத்தனம் பண்ண முடியுமா, ஒருவேளை சைனாவோட போன்னு வச்சுக்கோவேன். அந்த பலத்தில் இவங்களால இந்தியாவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியுமா, அந்த அளவுக்கு பலம் பங்களாதேஷ் இருக்கா அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்றேன். அதற்கு முன்பாக பங்களாதேஷுடைய பொருளாதார பலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொருளாதார பலத்தை கொஞ்சம் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா பங்களாதேஷுடைய எதிர்காலமே பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்தியாவுடைய ஜிடிபி கடந்த குவார்டரை பொறுத்த வரைக்கும் சுமார் 8.2% அளவிற்கு இருக்குது. இந்த நிலைமையில இந்த மார்க்கெட்டுடைய வளர்ச்சி இருக்கு, இந்த வளர்ச்சியோட சேர்த்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பை டாடா ஏஐஏ லைஃப் இவங்க ஒரு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அது என்ன அப்படின்னா டாடா ஏஐஏ லைஃப் ஒரு என்எஃப்ஓன்னு அறிவிக்கிறாங்க. அதோட பேர் மல்டி கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இதோட கடைசி தேதி டிசம்பர் 31. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோட என்ஏவி 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கேபிட்டல் ப்ரொடக்ஷனோட சேர்த்து பண்ண முடியும். அப்படி பண்ணும் பட்சத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பான நிலைமையில இருக்கும். இந்த என்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப்ல அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை கவனிச்சு அதுக்கு ஏதாவது பண்ணுறாங்க. ஒருவேளை ரிஸ்க் இருக்கிற பட்சத்தில் அதில் லார்ஜ் கேப்லேயே கொண்டு போகிறாங்க. இதோட சேர்த்து மாதம் என்ன ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறோமோ அதோட 120 மடங்கு நமக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. வருடம் சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. இந்த டாடா ஏஐஏ லைஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க இதுக்கு முன்னாடி எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு 2022 ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதனுடைய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா சுமார் 26.2% அளவுக்கு சிஏஜி ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த மல்டி கேப் ஃபண்டை பொறுத்தவரை 2015 ரிலீஸ் ஆகுது. அதனுடைய சிஏஜி ரிப்போர்ட்டில் சுமார் 29% அளவிற்கு 5 வருஷத்துலையும் சுமார் 7 வருஷத்தில் சுமார் 23.3% அளவுக்கு அது ரிட்டர்ன் கொடுக்குது. இதில் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக சுமார் 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதோட கடைசி தேதி டிசம்பர் 31. உங்களுடைய தாய்மொழியிலே இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுடைய கஸ்டமர் கேர் லிங்கோ இல்லாட்டி உங்கள் வீட்டில் ஒரு ஏஜென்ட் வரணுமா அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். இப்போ மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் விசா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவங்களும் கொடுக்க மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணுறாங்களே. அப்போ அரிசி எங்கேயா வாங்கிக்க வேண்டியதானே. அவங்களுக்கு அரிசி தேவைன்றது எதனால் தேவை அப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ளே போன வருஷம் ஒரு 20% வரைக்கும் கூடி போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 25% வரைக்கும் கூடி போச்சு. போன வருஷம் உள்நாட்டு குழப்பம், அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி டெம்பரரியாக ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சாங்க முகமது யூனிஸ்னு. அந்த ஆள் வந்து உட்காந்தாரு. அது வந்ததுக்கப்புறம் மாற்றம் பெருசாக வரப்போங்கிறாங்க, எதுவும் வரவே கிடையாது. இன்னமும் அதே மாதிரி உணவுப் பொருளுடைய விலை எக்கு தப்பாக ஏறி போயிருக்குது. இந்த நிலைமையில் அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் அரிசி இறக்குமதி மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணி ஆகணும். அதில் மிக முக்கியமானது அரிசி. எனவே அரிசியை இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது இந்தியாவிட்ட மட்டும் கிடையாது, பாகிஸ்தான்ட்டு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அதாவது பாகிஸ்தான்லேருந்து அவங்க இறக்குமதி பண்ணுவாங்களாம், ஒரு நாட்டை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு காட்டுறானுங்க. ஆனால் இவங்க உண்மையான லட்சணம் கேளுங்க. என்ன அப்படின்னா போன வருஷம் மட்டும் இந்தியாட்டிருந்து சும்மா 6 லட்சம் மெட்ரிக் டன்னு, அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் 2024 டிசம்பரில் 3,90,000 மெட்ரிக் டன் வரைக்கும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க அரிசி மட்டும். நான் அரிசி மட்டும் சொல்கிறேன், சுகரில் ஆரம்பித்து கோதுமையில் தொட்டு எல்லா பொருளும் இறக்குமதி ஆகும். எங்கே
பங்களாதேஷில். ஏன்னா உள்நாட்டில் கிடைக்கலன்னு அர்த்தம் கிடையாது, உள்நாட்டில் எக்கு தப்பா எகிருது எது விலைவாசி. அந்த விலைவாசியை கட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறதுக்கு வேற என்ன விடுறது தெரியல. அருகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடான இந்தியாவிலே அதிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இதில் வாங்குற முக்கியமான பெனிஃபிட் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் 1,00,000 மெட்ரிக் டன் இறக்க போதும். போனோட்ட இறக்குனதே 500 மெட்ரிக் டன். அந்த அளவுக்கு அமெரிக்கா அவனே உணவு பஞ்சத்தில் இருக்கான். அவன்கிட்ட நான் வாங்குவோன்றாங்க. அவன்கிட்ட இப்போ வாங்கிக்கோ ராஜா, வாங்கிட்டு பேசு. இதெல்லாம் பங்களாதேஷ் சும்மா வீம்புக்கு பண்ணுற வேலை. அதுக்கப்புறம் துபாயிலேருந்து இறக்குமதி பண்ணுவோம். இவங்க துபாயிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. போன வருஷம் ஒரு 50,000 கிலோ வரைக்கும் இறக்குமதி பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த அரிசி வேற எங்கேயும் கிடையாது. இந்தியாட்டிருந்து வாங்க முடியாத நிலைமை வந்துருமோ அப்படின்னு பயமுறுத்துறதுக்காண்டி துபாயில் இந்தியாவோட அரிசி போகாதுல அந்த அரிசியை வாங்கியிருந்தாங்க. இது வெறும் உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறீங்க, ஏன்னா ஆன்லைன் முழுவதும் வீரவசனம் பேசுகிறேன் ஃபுல்லாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இளைஞர்கள், இந்த காலேஜ் போகிற பசங்க எதுக்காக இவங்க போடுறது இவங்களுக்கு புரியல. இந்தியாவை எதிர்த்து பேசுகிறோம் இல்லையா, அது ஒரு நல்ல விஷயம்னு இவங்களை தூண்டி விடுறாங்க பின்னாடி உட்காந்துட்டு. அந்த அறிவு இவங்களுக்கு தெரியல. இந்தியாவை எதிர்த்து இவங்க எங்கே போய் நிற்பாயின்னு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்தியாவை நாடு இருக்கிறது வெறும் அரிசிக்காக மட்டும் கிடையாது பங்களாதேஷ். இது அவங்களுடைய அரசியல்வாதிகள் அவங்களுடைய நியூஸ் பேப்பர் எடுத்து சொன்னாலோலையே அந்த இளைஞர்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக அந்த நாட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, கரண்ட்டு, அதில் 15% தரது இந்தியா. அதுக்கடுத்து ஃபியூல் இருக்குல்ல, பெட்ரோல் அண்ட் டீசல், அதுக்கப்புறம் கேஸ் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெயை வாங்கி அந்த பொருட்களை பிரித்து கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துல கை மாறுது இல்லையா, அது மட்டும் சும்மா 25% தன்னுடைய உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணுறது இந்தியா. இந்த ரெண்டை மட்டும் நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டை மட்டும் தற்காலிகமாக நிப்பாட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாடு உள்நாட்டு குழப்பம்லாம் தேவையில்லை. அந்த நாடு உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு முழுசாக காலியாகிடும். குளியை தோண்டி படுக்க வேண்டியது அந்த நாடு. அந்த லட்சம் தான் அது இருக்குது. இது ரெண்டுல மட்டும் கிடையாது. அவங்க மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கிறது இந்த ஜீன்ஸு, இந்த மாதிரி ஆடை உற்பத்தியில். இந்த ஆடை உற்பத்திக்கு தேவையான கெமிக்கல் ஆரம்பித்து அதுக்கு தேவையான நூல் இருக்குல்ல, அது எல்லா ரா மெட்டீரியலும் ஏறக்குறைய 35% 40% கொடுக்குறது இந்தியா. அது கொடுக்கலன்னு வச்சுக்கவே அந்த தொழிலே காலி. அதை மட்டும் ஏற்றுமதி பண்ணுறதுல தடை விதிக்கிறோம் அப்படின்னு மட்டும் இந்தியா சொல்லிச்சு. சொல்கிறேன் விசா சென்டர் மூடுறோம்னு. இந்த வாங்கிக்கோ சொல்லிட்டு பருத்தி சம்மந்தப்பட்ட இல்லை ஆடை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரா மெட்டீரியல் ஏற்றுமதி பண்ணாதுன்னு சொன்னால் அந்த நாடு ஒரே நாளில் திவாலாயிரும். அப்படி ஒரு நிலைமை. இதையெல்லாம் பரவாயில்ல, இவங்க வாங்குற மருந்து பொருட்கள் ஆரம்பித்து எல்லாமே இந்தியாவுடைய. ஏன்னா பேக்கேஜ் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறது இந்தியா. இவங்களுக்கு கோவிட் இதில் மருந்து கொடுத்தது இந்தியா, கோவிட்கான தடுப்பூசி இது கொடுத்தது இந்தியா. இந்த அறிவுலாம் இவங்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு இருந்துச்சுன்னா ஏதாவது புரியுமா புரியாதா, இந்த நாட்டு என்ன நிலைமையில் இருக்கின்றது, அதெல்லாம் புரியாம தான் இவங்களுக்கு வெறுப்பு பரப்புறாங்க. யார் பரப்புறது? பின்னாடி வந்து அடிப்படைவாத மதவாத வெறி பிடிச்ச ஒரு கும்பல் இருக்குது. பாகிஸ்தான் காசை வாங்கிட்டு அவங்க தூண்டி விட்டு எடுத்துக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் போராட்டம்னா நீங்கள் பெரிய புரட்சி நினைச்சாங்க. இளைஞர்கள் போராட்டம் கேவலமான போராட்டம் நான் பார்த்தே கிடையாது. இந்த காலகட்டத்தில் எதையுமே தெரியாமல் ஆன்லைனில் வருது இல்லையா, சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் நம்பி இதையுமால கத்திக்கிருக்காங்க. அதுதான் பங்களாதேஷ் நடக்குது. அவங்க உற்பத்தி பண்ண பொருள்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துறதுக்கே பக்கத்தில் கூடிய கல்கட்டா இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துடைய அதனுடைய துறைமுகத்தை பயன்படுத்தினாதான் அவங்க போகவே முடியும். அந்த லட்சணத்தில் தான் அவங்க. அதோட சேர்த்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் இல்லையா, அவங்களும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பொருள்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. கடைசியாக இருக்கிறது 5 நதிகள். அந்த 5 நதிகள் இருக்கக்கூடிய தண்ணீர் பகிர்மானமும் இந்தியா பண்ணுது. இவ்வளோ வேலைகளை பார்த்து கொடுத்து ஒரு நாட்டை முழுமையாக சார்ந்து இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சார்ந்து இருக்கிற நிலைமையில தான் பங்களாதேஷ் இருக்குது. இந்தியா ஜஸ்ட் உழுக்குனா போதும் பங்களாதேஷ் காலி. அதுக்கு பெரிய வாரெலாம் தேவை கிடையாது. 2 தடை விதிச்சாலே அந்த நாடு நடுத்தருக்கு வந்துடும் வச்சுக்கோங்க. அவ்வளோ இருந்துக்கிட்டு இந்த இவெல்லாம் இருக்காம பாருங்க, வாய் எவ்வளோ பேச்சு. எங்கே பங்களாதேஷில் உட்காந்துட்டு பங்களாதேஷுடைய இளம் தலைவர் போன முன்னாடி பயங்கரமாக போராட்டம் நடத்தினா வச்சுக்கோங்க, பெரிய அளவு பிரபலம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம கடைசியாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, 2 வாரத்துக்கு முன்னாடி இந்தியாட்டிருந்து அந்த மேற்கு வங்காளம் அந்த பகுதிகளில் அதான் பிரிக்கணும் அப்படின்னு பேசினால மர்ம நபர்களால் மர்மமான முறையில் இறந்து போயிட்டான். அதுக்கு காரணமும் இந்தியா சொல்லிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. எனவே பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவன் பொருளாதாரமே தாங்கி பிடிக்கிறது இந்தியா. இதை மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சொல்கிறாங்க. ரஷ்யா ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லுது, 1974 நிலை என்னன்றதை பங்களாதேஷை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தானோட போர் இருக்குல்ல, அதில் பங்களாதேஷை பிரித்து இன்றைக்கி அது ஒரு நாடாக இருக்கிறதுக்கு காரணமே இந்தியா. அந்த அறிவு வேணாம், அந்த அறிவு இல்லாமல் பங்களாதேஷில் கூட இளைஞர்கள் கத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து அமெரிக்கா சொல்கிறது தான் இந்தியா எப்பவுமே சொல்லுது. அது என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் நடத்துங்க, அந்த தேர்தலில் ஒரு கட்சியை மட்டும் போட்டிடக்கூடாது, தடை பண்ணிட்டு இந்த கட்சியெல்லாம் போட்டிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குறீங்களே. அதாவது போராட்டத்தின் மூலமாக இந்த நிலைமையை உருவாக்குறது. யார் போட்டியெல்லாம் ஒரு வெற்றி பெற்று வரணுன்றிருக்காண்டி அந்த நிலைமை உருவாக்க மக்களுக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுங்க. மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தல் நடத்தி முடிங்க. இது ஒரு அட்வைஸாக அமெரிக்காவும் சொல்லுது, இந்தியாவும் சொல்லுது. அதெல்லாம் முடியாது. ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கட்சி போட்டியிடவே கூடாது, அவாமி லீக் நினைக்கிறேன், அந்த கட்சி போட்டியிடவே கூடாதுன்றாங்க. இதுவும் தப்பு. இந்த மாதிரி உள்நாட்டு பிரச்சனையை பாருங்கடா, உங்கள் வீட்டு பிரச்சனையை ஃபுல்லாத்தையும் இந்தியா தான் காரணம் சுற்றிடுறாங்களே. இந்த மாதிரி சண்டைக்குள்ளார பிடிச்சவங்க இவங்க தான் இளைஞர்கள் சக்தி, திடீர் சக்தி,
மாணவர் சத்தின்னு இவங்களே தூண்டி விடுக்கிறாங்க. இவங்களால தான் இந்த இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களால இந்த நாடு என்ன வரலாறுனே தெரியாமல் கூமுட்டமாக சுற்றக்கூடிய ஆன்லைனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்பி தெரியாத இவங்களால அந்த நாடு நாசமாகும். பதிவோட இறுதியாக இதை ரொம்பலாம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மேப்பை எடுங்க, அந்த மேப்பில் பங்களாதேஷை பாருங்கள். அந்த பங்களாதேஷ் பக்கத்தில் எந்த நாடு உதவி செய்ய முடியும், எந்த நாடு நல்ல நிலைமையில் இருக்குன்னு இப்போ உதவி செஞ்சிட முடியும்? பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் அரிசியை கொண்டு வர கதை இல்லையா, அது சும்மா முட்டாள்தனமான கதை. அதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது இந்தியாட்டிருந்து வாங்குறத விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. மியான்மர்லேருந்து வாங்க போகிறானா, அதாவது தெற்காசியா நாடுகளே எடுத்துக்கலாம், சவுத் ஈஸ்ட் ஏசியா இருக்கு இல்லையா, அதில் கூட எல்லா நாடுகளும் எடுங்களேன். அது எந்த நாடு இந்த பங்களாதேஷ்க்கு உதவிட முடியும்? சவுத் ஈஸ்ட் ஏசியான்றதுமே ஈவே ராமசாமி நினைச்சு வந்துடுறாங்க. அந்த ஆள் ஒரு ஃபூலு, அதுக்கு அவார்டு கொடுத்துவாங்க ஒரு ஃபூலு, ஏன்னா அவள் தான் சாக்ரட்டிஸ் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே வரல. இது எது உதவ முடியும்? எந்த நாடும் உதவ முடியாது பங்களாதேஷ்க்கு. அது இருக்கக்கூடிய அமைப்புமே அப்படி தான். சரி, அந்த நாடு பலமாக பொருளாதார பலத்தில் முன்னேறிச்சானா அதுவும் கிடையாது. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒட்டுமொத்த நாடு நல்ல வளர்ச்சியில் தான் இருக்குது. ஆனால் அதை கெடுக்கிறவன் யார் அப்படின்னா, நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய பாடம் அது யாருன்னா, ஆன்லைனில் உட்காந்துட்டு வரலாறும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது, எதுவுமே தெரியாது, உட்காந்து சும்மா கத்திக்கிட்டு இருப்பேன். அதை வீரவசனமாக நம்பி அதன் மூலமாக போராட்டத்தில் போட நான் புரட்சி பண்ணுறேன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு இந்த இளைஞர்களை தீராய பாருங்கள், இந்த மாணவர்கள் இவங்க தான் பெரிய பிரச்சனை. எனவே பங்களாதேஷ் இன்னும் கொஞ்ச நாள் நடுத்தரவுக்கு வரப்போகுதுன்னா அது இளைஞர்கள் புரட்சி, மாணவர்கள் புரட்சி தான் காரணம். அப்படிதான் எழுதணுமே ஒழிய அந்த நாடு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் மாணவர்களோ இளைஞர்களோ சொல்லிட முடியாது. அவன் தொடர்ந்து வேற வேலையும் இல்லாமல் போராடிட்டு இருக்காங்க. அதே தான் ஸ்ரீலங்கா நடந்துச்சு. இன்னைக்கு நாம இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து டாடா ஏஐஏ லைஃப் என்எஃப்ஓடைய கடைசி தேதி டிசம்பர் 31. அதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, QR கோட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.